ஆத்ம நமஸ்காரம். நீங்கள் மாலே மரியாள் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த அந்த பேரை உலகத்தில் யாருக்குமே வைக்க மாட்டாங்க. அது ஒரு புனிதமான செயலுக்குரியவள். அந்த செயலை பார்க்க மாட்டாங்க. உங்களில் யார் உத்தமனோ அவனுடைய முதல் கல் அவள் மேலே படட்டும் அப்படின்னு ஜீசஸ் சொல்வார். யாருமே கல் எறியாமல் அந்த கல்லெல்லாம் கீழே போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, கால்நடையாக நடந்து அலைஞ்சி திரிந்த அந்த ஜீசஸனுடைய கால்கள் எவ்வளவு ரணப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தை உள்வாங்கி அவருடைய கால்களுக்கு தன்னுடைய கூந்தலால் பரிமள தைலம் பூசியவள். அப்பேற்பட்ட அந்த புனித செயலுக்கு அத்தகைய எண்ணம், அத்தகைய செயல் எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, அது உள்ளே போய் அந்த பொருள் எடுக்க மாட்டாங்க. அவள் ஒரு தாசி. அந்த கோணத்தில் மட்டுமே பார்த்துட்டு அவளுடைய பெயரை இந்த உலகத்தில் யாருக்குமே சூட்டினது கிடையாது. நம்ம மாதவியினுடைய பொண்ணு மணிமேகலை, அந்த பேரும் கூட இதே மாதிரி தான் யாருக்கும் பெரிய அளவில் சூட்டப்படலை. ஏன்னா அது ஒரு வேசியினுடைய, ஒரு தாசியினுடைய பொண்ணாக தான் பார்க்குறாங்க. நம்ம 50 காப்பியங்கள் கொண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம மாறுதட்டிக்கிறோம். ஆனால் சமணர்களுக்குன்னு ஒரு காப்பியமே கிடையாது. அவ்வளவு பெரிய விரிந்து திரிந்த இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்த அந்த சமணர்களுக்கு ஒரு காப்பியம் கூட கிடையாது. அந்த சமண ஞானியாக மணிமேகலை திகழ்ந்து அவங்களுக்கு காப்பியத்தை, தமிழில் அவங்களுக்கு காப்பியம் உண்டு அப்படின்னா அது மணிமேகலையால் தான் உருவாக்கப்பட்ட அந்த காப்பியம். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்தவருடைய பெயரை யாருக்கும் சூட்ட மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம். எப்பயுமே இந்த யதார்த்தம் சொல்லக்கூடியது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வையில் தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே இங்கே எதை நிறுவி வச்சுட்டு போனாங்களோ அந்த நிறுவி வச்சுட்டு போனதே அப்படியே பிடிச்சி அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அதை ஆய்வு செய்யாமல் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போகிற ஒரு மோசமான செயலுக்கு நம்மெல்லாம் ஆட்பட்டு கிடக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய ஆசிரமத்தினுடைய செயல்பாடுகளை கூட கேட்குறவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது தெரியும். ஆச்சரியப்படுவாங்க. அதை விமர்சனம் பண்ணிவிட்டு வெளியேறிடுவாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட. ஏன்னா இந்த யதார்த்தம்னு சொல்லக்கூடியது பூரா அந்த மாயையில் சிக்கி கிடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும்போது இந்த பிரித்து பார்த்து அவங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய அந்த புனிதத்தை யாரும் ஊடுருவி எடுக்க தெரியாது. உங்கள் மனைவிக்கோ என்னுடைய மனைவிக்கோ அந்த பரிமள தைலத்தை ஒரு மகானுக்கு தன்னுடைய கூந்தலில் பூசணும் அப்படின்ற எண்ணம் வருமா? அப்படி வந்தாலும் அதுக்கு நீங்களும் நானும் அனுமதிப்போமா? அப்போ எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த உலகியல் தடைகளை தாண்டி
ஒரு சுதந்திரம். யாரும் காக்காமல் தான் நினைத்த அந்த புனிதமான செயலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? அப்படி இந்த உலகத்தார் சொல்லக்கூடிய அந்த சுதந்திரமான அந்த தாசி என்ற நாமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தாசி என்ற பெயரை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் அந்த புனிதமான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவே அவளுடைய சமாதியில் போய் வணங்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான எண்ணங்கள் எத்தனை பேருக்கு தோன்றும்? பெயரவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இந்த மனோபாவம் கொண்ட மனிதர்கள், அவர்கள் கொண்டாடுகின்றவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் புனிதன் அப்படின்னா அவனை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அத்தனை ஐயோக்கியத்தனமும் பண்ணிகிட்டு இருக்கிறவனை தூக்கி மேலே வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதை ஊடுருவி உள்முகமாக பார்த்து அந்த புனித செயலை கணக்கிலிட்டு அதை கேட்ச் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு அது சாத்தியம்? எனவே ஒருவருடைய செயலில் இருக்கக்கூடிய அந்த புனிதத்தை நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டான பார்வையில் நம்ம அதை ஈட்டெடுக்கணும். அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது அவர்களுடைய அந்த புனித செயல் மற்றவர்களுக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஞான பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது செயலை பிரித்து உள்ளே போய் ஊடுருவி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நற்செயலை எடுத்து சாதாரண செயலை விலக்கி யாரும் செய்ய முடியாத அந்த நற்செயலை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை இந்த சமூகத்தில் பெற்றுத்தர முயற்சிக்கின்றவனே ஞானத்தை நோக்கி பயணிப்பவனாக இருக்கக்கூடும். அத்தகைய பேரறிவை பெற்றவர்களாக நாம் எல்லாம் மாறுவோமாக. ஆத்ம நமஸ்காரம்.